தமிழ்நாட்டில் நேற்று வெளியான எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் லட்சக்கணக்கானவர்களுடைய பெயர்கள் விடுபெற்றிருக்கு. இப்போ உங்களுடைய பெயர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு புதிய வாக்காளராக உங்களுடைய பெயரை பதிவு செய்கிறது. அது மேனுவலாகவும் பண்ணலாம், இணையதளம் வாயிலாக ஆன்லைன்லேயும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது? ரொம்ப ஈஸி அப்படின்னா ஆன்லைன் வழியாகவே பண்ணுறது தான். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நான் முதல்ல voters.eci.gov. அப்படின்ற வெப்சைட்டில் போகிறேன். இந்த வெப்சைட்டில் இதான் ஹோம் பேஜ், இதான் முகப்பு பக்கமாக உங்களுக்கு வரும். இதில் ஒரு புதிய வாக்காளராக பதிவு செய்யறதுக்கு ஃபில் ஃபார்ம் 6 இதுதான் நீங்கள் முதல்ல ஃபில் பண்ணணும். சரி, இது வரைக்கும் நீங்கள் பதிவே பண்ணலை அப்படின்னா உங்களுடைய அடிப்படை தகவலை ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்து சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் ரொம்ப அவசியம். ஸோ அடுத்ததாக கேப்ஷா தரேன். நேம், இப்போ ஓடிபி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஓடிபி வந்துடுச்சு. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்திருக்கும். இப்போ நான் ஓடிபி வெரிஃபை பண்ணியாச்சு. மறுபடியும் நான் லாகின் பண்ணணும். இப்போ மறுபடியும் நான் லாகின் பண்ணும்போது என்னுடைய நேமில் லாகின் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த லாகின் ஆன பிறகு இப்போ நான் ஃபார்மை ஃபில் பண்ணுறேன். ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஃபார்ம் 6 ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு டிராஃப்ட் லிஸ்ட்டில் என் பேர் இல்லை, அதனால் ஒரு புதிய வாக்காளராக இந்த பேஜில் இருக்கக்கூடிய தகவலை பூர்த்தி செஞ்சு நான் பதிவு பண்ணுறேன். இல்லை முதல்ல நீங்கள் எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு. இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்? இப்போ நான் சென்னையில் தியாகராய நகர் நான் தரேன். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணாட்டினா வேறு நீங்கள் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி நீங்கள் சூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்ற விஷயமெல்லாம் கேட்குது. நாங்கள் இல்லை, ஒரு புதிய வாக்காளர் தான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்றதுனால இதை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நீங்கள் அடிப்படையாக கையில் வச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஆதார், உங்களுடைய பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் வச்சுக்கிறது மூலமாக உங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் ஃபில் பண்ணி முடித்த பிறகு அடுத்த இடத்துக்கு ஆப்ஷன் வந்து மூவ் ஆகும். சர்நேம் இருந்தால் நீங்கள் தரலாம், இல்லாட்டி தரணும் அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ ஃபோட்டோ இங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டார் இருக்கோ அந்த ஸ்டார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா அடுத்த இடத்துக்கு மூவ் ஆக முடியாது. ஸோ இப்போ நான் பேரை கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக தமிழில் அது சூஸ் ஆகிடுச்சு. தமிழ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு. அடுத்ததாக சர்நேம் எனக்கு இல்லைன்றதுனால சர்நேம் சூஸ் பண்ண விரும்பலை. இப்போ ஃபோட்டோ கேட்குது. ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ண பிறகு தான் இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணும்போதே உங்களுடைய முகம் வந்து இருக்கா அப்படின்னு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ உங்களுடைய முகத்துடைய ஃபோட்டோ தான் வைக்கிறீங்களா, இல்லை நாற்காலி வேறு ஏதாவது சர்ச்சைக்குரிய வகையில் தேவையில்லாத ஃபோட்டோ வாண்டடாக நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த நடைமுறையை கேள்விக்குள்ளாக்கணும் அப்படின்றதுனால இந்த டிடெக்ஷன் சிஸ்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் முகம் தெரிஞ்சாதான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ரிலேட்டிவ், அப்பா, அம்மா, உங்களுடைய உறவினர்களுடைய பெயரை நீங்கள் தரணும். என்னுடைய அப்பாவுடைய பெயரை நான் தரேன். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். இது கம்பல்சரி நீங்கள் தரணும். அது யார் என்ன அப்படின்றத நீங்கள் தரணும். ஸோ அடுத்த ஆப்ஷன் உங்களுடைய மொபைல் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கம்பல்சரி கேட்குது இப்போ. ஸோ ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் ஃபோன் நம்பர் தரலாம். ஃபோன் நம்பர் கொடுத்த பிறகு உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்ஐஆர் அப்படின்றது ரொம்ப அவசியமாகும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கம்பல்சரி. அடுத்தாக இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணவே முடியும். ஸோ ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் தரலாம். ஆதார் நம்பர் இல்லாட்டி நான் தர விரும்பலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஆதார் நம்பர் தர விரும்பலை அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட், இல்லை நான் என்கிட்ட ஆதார் இருக்குது அப்படின்னா ஆதார் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆதார் நம்பர் சரியான நம்பர், ஒரு ஆதார் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபேக் நம்பர் கொடுக்க முடியாது. ஆதார் நம்பர் கரெக்டான நம்பர் கொடுத்தா தான் அதை எடுத்துக்குது. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய பாலினம் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்த பிறகு பிறப்பு சான்றிதழை கொடுக்கணும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட், ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், 10th அல்லது 12th ஸ்டாண்டர்ட் டிசி ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இந்தியன் பாஸ்போர்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இதுலேயும் ஆதாரை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜேபெக்
பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபார்மேட்டை நீங்கள் வச்சிருக்கிறது டாக்குமெண்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த பார்ட்டுக்கு உங்களால் மூவ் ஆக முடியும். ஸோ அதில் உங்களோட அட்ரஸ் தான் நீங்கள் தர்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த அட்ரஸுடைய ஃபுல் அட்ரஸ், இது எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் தர்ற மாதிரி இருக்கும். கொடுத்த பிறகு அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் கேட்குறாங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் தர்றது அப்படின்னு இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் தரணும். ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுலேயும் ஆதார் கார்டு கேட்குறாங்க, பாஸ்போர்ட் கேட்குறாங்க. இல்லை நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போயிருக்கேன் அப்படின்னா ஒரு வருஷ வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன் பில் கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரீசெண்டாக நீங்கள் லேண்ட் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய அட்ரஸ், அப்படி இல்லை நீங்கள் வாடகைதாரர் அப்படின்னா ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட், இதை நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்த பிறகு இதுக்கும் நான் வந்து ஆதாரே கொடுக்குறேன். நான் ஃபைனலாக சப்மிட் பண்ண மாட்டேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இதை கொடுத்த பிறகு இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனே காட்டும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் சென்னைன்னு சூஸ் பண்ணிட்டு, அதனால் சென்னை மட்டும்தான் காட்டுது. நீங்கள் இங்கே வந்து அட்ரஸ் மாற்ற முடியாது. ஸோ ஒரு வேளை நான் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணலாம். இப்போ இல்லை ஆப்ஷன் இல்லை, இந்த மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது இந்த எலக்ட்ரல் ஐடியில் இன்க்ளூட் ஆகிருக்காங்களா, இந்த உங்கள் வீட்டில் உங்கள் பேர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பெற்றோருடைய பேர் யாராவது டீட்டெயில்ஸ் இருக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்கள் தரலாம். ஆமாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்றத அவங்களோட எபிக் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்களை மர்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதோட உங்கள் அப்பாவுடைய எபிக் நம்பர் இருந்தால் எபிக் நம்பர், இது எல்லாமே ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் மற்றபடி நேம் எல்லாம் நீங்கள் கொடுக்குறது சரியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்காங்களா இல்லையா அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. என் பேரும் இல்லை, என் பேரண்ட்ஸ் பேரும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இல்லை என் பேரண்ட்ஸ் பேர் இருக்குது, இந்த எலக்ட்ரல் ரோலில் இருக்குது, எஸ்ஐஆர் டிராஃப்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு வேளை அதை சூஸ் பண்ணிங்கன்னா நான் கூடுதல் டீட்டெயில் கேட்குது. இல்லை அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் கேட்குது. எதுவுமே டீட்டெயில்ஸ் கேட்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன், நான் கொடுக்குற எல்லா தரவுமே சரியானது தான், எந்த விதமான தவறான தகவல் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இத்தனை வருஷமாக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 10 இயர்ஸ் மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கேப்ஷா கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வந்து நீங்கள் ஒரு முறை இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு ப்ரீவியூ காட்டும். உங்களுக்கு ப்ரிவியூவில் நீங்கள் வந்து எல்லாமே ஓகே கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து கூட நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே மறுபடியும் ஒரு முறை நீங்கள் கரெக்ஷன் பார்த்துட்டு அப்புறமா ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆன்லைன் வழியாகவே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஓட்டர் ஐடிக்கான ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் யார், நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பிஎல்ஓ ஆஃபீஸர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்ம் 6 வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அவர்கிட்டயே தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம்.